அப்போஸ்தல நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றால் பிறர் நம்மை பற்றி சொல்லுவது அது என்ன? அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவின் ஜீவியம் அவர்களுக்குள் இருக்கிறது. அவர்களிடத்தில் அநேக மாற்றம், அவருடன் பேசும் பொழுதே மன அமைதி கிடைக்கிறது. அவர் சோதனை நேரங்களிலும் சாதாரணமாகவே எடுத்துக்கொள்ளுகிறார். அவரிடம் கோபங்கள் காண்பது அரிது, கடினம். அவர்கள் உண்மையாகவே கடவுளுக்கு பயந்து வாழ்கிறார்கள் என்று பிறர் நம்மை பற்றி சொல்வதுதான் சாட்சிகளாக